ஹாய் கேஸ், குட் ஈவினிங். கொஞ்சம் இன்றைக்கி மார்க்கெட் தகராறாக தான் முடிஞ்சிருக்கு. நல்லா ஓப்பனிங் நமக்கு கிடச்சிது. ஆனால் பட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே பொசிஷனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு இன்றைக்கி. பெரிய க்ளோசிங் ஒன்றுங்கிறீங்க சின்ன ஒரு 0.02% தான் உங்களுக்கு ஏறிருக்கு இன்றைக்கி. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0.15% கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு உங்களுக்கு. ஆனால் மற்ற ஷேர்ஸ் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பில்டிங் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 10.6% பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 1523 அந்த ரேஞ்ச் நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே ரிட்டர்னில் மெயினாக கொஞ்சம் ஆவரேஜ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஷேர் தாங்க. என்ன ஷேர்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் செக்டரோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான். அப்புறம் எக்ஸில் பேட்டரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சிஜி பவர் பார்த்திங்கன்னா நமக்கு 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது பார்த்திங்கன்னா என்னோட மெடிக்கல் ஷேர் பார்த்திங்கன்னா இன்டர்பெஸ்டா மெடிக்காப் பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்டுங்க. ஒரு 4% பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. டோட்டல் நமக்கு 14% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு உங்களுக்கு இதில். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா அசோக் லேலண்ட் இது நமக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் பிஹெச்இஎல்லும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நம்ம கம்மியான ஷேர் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். அதில் பெருசாக ஷேர் பண்ணுறதில்ல, கம்மியான ஷேர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு நமக்கு பெல்லு, அசோக் லேலண்ட், இன்டர்பெஸ்டா மெடிக்கேப் அப்புறம் சிஜி பவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம செபி அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா செபி அட்வைசர் என்ன பண்ணலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நாட்கோ பார்த்திங்கன்னா நாட்கோவும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ட்ராலி கொடுத்துருக்கு. இதை பற்றி தான் எனக்கு காலைல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 4 போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி க்ரோத் போர்ட்ஃபோலியோ அப்போ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1090 ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6% ஏறி நமக்கு 1170 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இன்றைக்கி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. நல்லா செபி அட்வைஸ் கண்டிப்பாக பண்ணி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க. ஒன் டே ரிட்டர்ன் பெருசாக பண்ணால் கூட நமக்கு இந்த கெயில், பைக்கான், டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க.